நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. பயங்கரமான சீன் இருக்குது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் கார்த்தியோட பாட்டி இருக்காங்க இல்லையா, புவனேஸ்வரி, அவங்கள நிப்பாட்டி வச்சு அந்த வில்லன் இன்னொருத்தர் இருக்காமல வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நீங்களும் வந்துட்டு ஏதோ உங்கள் பையன் வருவான், ஊரில் கும்பாபிஷேகம் நடந்துடும் அதுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் அதுக்கான முயற்சி எது எடுத்த மாதிரியே தெரியவே இல்லையே. சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா தன்னால் கும்பாபிஷேகம் நடந்துருமா, உங்கள் பையன் வந்துருவானா, எப்போ கரெக்டாக கும்பாபிஷேகம் நடக்கும் அதை சொல்லுங்கள். அதை கேட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏதோ உடம்பு சரியில்லை அதுன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிடுறீங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னையா அமைதியாகவே இருக்கீங்க, நான் மட்டும்தான் பேசணுமா, நீங்கள் எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா சொல்லுங்கள் எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பாட்டிக்கு வந்துட்டு பயங்கர கோபமாக வருது. அதுக்கடுத்து வந்துட்டு கோபத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என் பேரை வந்துட்டு சொல்லியிருக்கால, உங்கள் எல்லாம் முன்னாடி தான் நான் வாக்கு கொடுத்தான், என் பேரை ஒன்று சொன்னால் கண்டிப்பாக அதை நடத்தாமல் விட மாட்டான், கண்டிப்பாக என் பையனை கூப்பிட்டு வருவான், இந்த ஊர் கும்பாபிஷேகம் நடக்கும், இதுக்கு மேலே என்ன வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்படியே சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனால் எது நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சு அங்கே காரில் வந்து இறங்குறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே ஊருக்காரங்க எல்லாரும் அப்படியே ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த வில்லன் வந்துட்டு முறைக்கிறான் கார்த்தியை பார்த்ததும், இப்போதைக்கு தேவையில்லாமல் இப்போ பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அன்னைக்கு என்னமோ வாய்க்கிலேயே பேசினேன், என் மாமாவை கூப்பிட்டு வந்துடுவேன், கும்பாபிஷேகம் நடந்துருன்னு, ஆனால் இன்னும் ஒன்றுமே நடக்கவே இல்லையே, எங்களை இப்படியே வந்துட்டு ஏமாத்திடலான்னு நினச்சியா, ஊருக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா சாமி குத்தமாயிரும், அதுக்கும் வேற எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி கோயிலை வேற திறந்த இல்லை, எல்லா தப்பும் ஓமை வேலை தான், உங்கள் தாத்தாவும் பாட்டியும் காப்பாற்றுறதுக்காக ஏதோ உங்கள் மாமா வருவான் அப்படி இப்படின்னு பொய் சொல்லிட்டு அலையிற எல்லாம் முன்னாடியும் அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, 25 வருஷமாக நடக்காத கும்பாபிஷேகம் கண்டிப்பாக இந்த வட்டம் நடக்கும், என் மாமாவை நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருப்பா இதைத்தான் நீ ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் இதெல்லாம் நடக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியவே இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் சொல்ல, அதை கேட்டது பாட்டி கோவம் வந்துடுது. என் பேரை ஒன்று சொன்னால் அதை நடத்தி காமிப்பான், இப்போ வரைக்கும் அவன் அப்படி தான் இருக்கான், கொடுத்த வாக்கை என்றைக்குமே மீறினது கிடையாது அப்படின்னு சொல்ல, அது நீங்கள் வெறும் வாய் பேச்சா சொன்னால் மட்டும் போதாது, எங்களுக்கு ஏதாவது சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளம் வெறுன்னு ஓடி போய் அந்த சாமி முன்னாடி தட்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு கற்பூரத்தை பொருத்தி இது மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, கண்டிப்பாக இந்த வட்டம் உங்கள் மாமா வந்து இந்த ஊர் கும்பாபிஷேகம் நடக்கும், பரிகாரத்தை பண்ணி முடிப்பான்னு சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு அப்படியே ரசா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாட்டி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக மாமா கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி சொல்கிறேன், கண்டிப்பாக 25 வருஷம் நடக்காத கும்பாபிஷேகம் இந்த வட்டம் நடக்கும், நான் கண்டிப்பாக எங்கள் மாமாவை கூப்பிட்டு வருவேன், இத்தனை வருஷம் வராதவர் இந்த ஊருக்கு வரப்போகிறாரு, அது வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்க, பாருங்கப்பா உங்கள் எல்லாம் முன்னாடி தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், இது மட்டும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஊருக்காரங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும், பார்க்கலாம் இவன் கொடுத்த வாக்கா காப்பாற்றுறான் நான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என் பேரன் கொடுத்த வாக்கா காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்ல, அதான் இந்த தம்பி சத்தியம் பண்ணி கொடுத்துச்சுல எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளு கிளம்பிடுறாங்க. ஆனால் பாட்டிக்கு மட்டும் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. என்ன பாட்டி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை ராசா நீ வாட்டுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட, ஆனால் சாமுண்டீஸ்வரி எங்கள் மேலே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கா, எங்களை பக்கமே வந்துட்டு அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் எப்படிப்பா என் பையனை அமுச்சு விடுவா, அதுவும் வர வெள்ளிக்கிழமையே வந்துருவான்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு மாமாவை நான் கூப்பிட்டு வருவேன், நீங்கள் வந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லி ஆறுதல் மட்டும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாமாவோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்பா முருகா நீ தான்ப்பா என் பேரனுக்கு துணையாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும், பரிகார பூஜையும் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பரிகார பூஜை நடக்க போதுன்னா 1 மாதம் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சீரியலை. அடுத்து வந்துட்டு வீட்டுக்கு போனதுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமா மயில் எல்லாருமே கேட்குறாங்க. கார்த்தி அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாவம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அங்கே என்னை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் நான் பண்ண தப்புனால இப்போ வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க மாமா, நடந்ததை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது, இனிமேல் என்ன நடக்கும் அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படிடா அங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.